ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ வந்து நம்ம அழகான போடி நாயக்கனூரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த போடி நாயக்கனூர் எப்படின்னா, இப்போ கொஞ்சம் ஒரு சமீபத்தமாக ஒரு 50 ஆண்டு, ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு 30 ஆண்டுகளுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த காலத்தில் வந்து வெறும் வயல்களாக இருந்தது. அந்த வயல்களை சுற்றி வந்து அந்த வீட்டு ஓனர்கள் வந்து வீடு கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பழம்பெரும் வீடுகளாக ஓட்டு வீடாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஆதிவாசி மக்கள் நிறைய பேர் இங்கே வாழ்ந்துருக்காங்க. அந்த பழங்காலத்து இப்போ பஸ்ஸு போகிற ரூட்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் போகிற பஸ் ரூட்டு, இன்னொரு பக்கம் வந்து ஊர்லேருந்து போகிற பஸ்ஸு. அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஓட்டு வீடாக தான் இருக்கும். அது அந்த காலத்து வீடுகளாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களுக்கு முன் பழமை வாய்ந்த வீடுகளாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வயல்வெளியாக இருந்திருக்கு. அப்போ இந்த வயல்வெளியாக இருந்து அதை வந்து பிளாட் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, பிளாட் போட்டிருக்காங்க. கரெக்டாக ஒரு 1000 அடி தாண்டினோன்னே 4 ரோடு பிரியும். திரும்ப 1000 அடி 500 அடி தாண்டினோன்னே திரும்ப 4 ரோடு பிரியும். அந்த மாதிரி வந்து ரொம்ப, ஆனால் ரோடெல்லாம் நல்லா நீட்டாக டெவலப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடுகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வீடு வந்து ஒரு சிலர் தான் வந்து இடம் விட்டு கட்டியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற எல்லாருமே ஜாயிண்ட் வீடாக கட்டியிருப்பாங்க. அது வந்து ஒரு காத்தோட்டம் இல்லாமல் இருக்கும். அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஆனால் எல்லாருமே பெரும்பாலும் அந்த இடம் போயிருமே அப்படின்னு நினச்சிட்டு பெரிய பெரிய நல்ல வசதி உள்ளவங்க தான் கொஞ்சம் நல்லா கேப் விட்டு கட்டியிருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு செவரை ஒட்டி தான் அடுத்த வீட்டு செவரு இருக்கும். அதாவது அந்த 3 செவருக்குமே இவங்க காசு கொடுத்துடணும். அந்த ஒரு வீட்டு பக்கம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க அந்த மாலுக்கு இவங்க பாதி காசு கொடுத்துடணும். அடுத்த மால் பக்கம் பாதி செய்கிறாங்கன்னா இவங்க பாதி காசு கொடுத்துடணும். இப்படி 3 மாலுக்கும் இவங்க காசு கொடுக்கணும். ஒரு மால் வந்து இவங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜாக வரும். ஆனால் காத்தோட்டங்கள் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முன்பக்கம் இருந்து போகிற காற்று தான் அந்த உள்ள ரூம் வரைக்குமே. ஏன்னா 3 பக்கமுமே ஜன்னல் இருக்காது, செவுரு தான். இந்த முன்னால் இருந்து போகிற காற்று தான் லாஸ்ட் வரைக்கும் போகும். அதனால் ஒரு சில வீடுகள் தான் வந்து அந்த காத்தோட்டமாக கட்டியிருப்பாங்க. ஊரெல்லாம் பார்த்தா நல்லா ரொம்ப டெவலப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாக்கடை வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஊரெல்லாம் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த சாக்கடைக்கு வந்து ஒரு வழியே இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. நான் ஏற்கனவே லாஸ்ட்டு மே மாதம் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மழை வந்து சாக்கடை வந்து ரோட்டில் ஓடும். அந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ, பழமையான வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். லாஸ்ட் இயர் வந்து மே மாதத்தில் நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிள்ளைங்கள்லாம் விழுந்தாலும் அவ்வளோதான். ஏன்னா அந்த வாய்க்கால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 5 அடி ஆழம் தெரியும். இதில் தண்ணி வந்து ரோட்டோடு வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ குழந்தைகள் ஏன் பெரியவங்க போனாலுமே தப்பி விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே அப்படி ஒரு வயசானவர் விழுந்திருக்காருலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அந்த சாக்கடை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அந்த ஏரியா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கறி வாங்கினாலும் மீன் வாங்கினாலும் என்ன வாங்கினாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த சாக்கடை வாடை தான் அடிக்கும். அதுவும் மெயினான ஏரியாக்களில் ஹோட்டலில் போய் உட்காந்தாலுமே சரி அந்த சாக்கடை வாடை தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கும். இந்த ஜவுளி கடைக்கு பக்கம்தான் கொஞ்சம் அந்த வாடை இருக்காது. அந்த பூக்கடை ஏரியா, ஜவுளி கடை ஏரியா, அந்த ஏரியா பக்கம் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு இருக்காது. மற்ற எந்த பக்கம் நீங்கள் மெயினில் போனாலும் சரி அந்த சாக்கடை வாடை ஒரு மாதிரி ரொம்ப கப்படிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது சொல்லவே மாட்டோம், அப்படி ஒரு வாடை வரும். இந்த சாக்கடையெல்லாம் எப்படி விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டு வாசல் மேலே அந்த சாக்கடை ஓடும். அந்த மாதிரி வந்து விட்டுருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் அவங்க வீடு கட்டியிருக்காங்க, அப்போ சாக்கடை கொஞ்சம் பள்ளமாக இருந்திருக்கும். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு வாசலுக்கே வந்துருச்சு சாக்கடை. படிக்கட்டும் சாக்கடையும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் வந்து இருந்துச்சு. நான் அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறதுக்காக இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் சாயந்தரமாக. இங்கேருந்து பார்த்திங்கன்னா மூணாறு மலையெல்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு. பார்க்க நல்லா இதாக இருக்கும். என்ன கொடைக்கானல்லையோ வேறு பக்கமோ மழை பெஞ்சால் இங்கிட்டு கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கும், கொஞ்சம் நல்ல மழை காற்றடிக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் உருக்கமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இதுதான் இப்போ அந்த மெயினான ரோடு. இது ஒரு ரோடு. இது வந்து பஸ்ஸு வந்து திரும்ப தேனி பக்கம் போகிற ரோடு. இது ஃபுல்லாகவே எல்லாமே டெவலப்மெண்ட் ஏரியா தான். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் நடந்தே தான் போனேன். இதை வீடியோ எடுக்கிறதுக்காகவே நான் நடந்து போனேன். பார்க்குறதுக்கு ரொம்ப வீடுகள் எல்லாமே நல்லா கட்டியிருக்காங்க. அந்த பாத்ரூம், அதாவது பாத்ரூம்னு சொல்கிறத விடவும் பாத்ரூமுக்கெலாம் ஃப்ரெண்ட்ஸு பாதாள சாக்கடை கொடுத்துருக்காங்க. என்ன அந்த சாக்கடைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணாங்க அப்படின்னா
இந்த ஏரியா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சாக்கடை ஒன்று தான் எந்த பக்கம் போனாலும் வாடை. அந்த வாடை வந்து என்னாலலாம் ஜீரணிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். என் பையன்லாம் ஊருக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுத்தோம்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணுவான். வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்வான். சிக்கன் மட்டன் எதுவுமே வேண்டான்னு சொல்லுவான். அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு மட்டன் கறி கடை கூட பார்த்துக்கோங்க, அந்த சாக்கடையை ஒட்டி தான் இருக்கும். இங்கிட்டு சாக்கடை இங்கிட்டு சாக்கடை சென்டரில் கடை இருக்கும். அதை ஒரு மூடுகள் கூட போட்டிருக்க மாட்டாங்க. மூடுகள் போட்டால் வேறு யாராவது வந்து அங்கே வந்து கடை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி மூடுகள் கூட போட்டிருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஓப்பனாகவே ஓடிட்டுருக்கும் சாக்கடை. அந்த மாதிரி ஒரு ஏரியாவாக இருக்குது. அன்றைக்கி என் பேரனை கூப்பிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு. காலையில் கூப்பிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா பஸ் வந்துருச்சு. ஸ்கூலுக்கு அந்த ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி தான், பஸ் ரோட்டில் தான் அந்த ஸ்கூலே இருக்குது. அதாவது வந்து ஒரு அம்மாவோட நினைவாலயமாக அந்த ஸ்கூல் வந்து ஒரு 4-5 ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு வந்து அவங்க டொனேஷனாக அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. நல்ல இடம் தான் பார்க்குறதுக்கு. அந்த பஸ்ஸு போகிற ரூட்டில் தான் இருக்குது. அதாவது ஜமீன்தாரோட ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு குழந்தைகளுக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு முன்னால் ரோட்டில் பார்த்திங்கன்னா ரோட்டில் இருக்க சாக்கடையை அள்ளி ஆப்போசிட்டில் போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு பஸ்ஸு வந்துருச்சு. என் பேரனை சும்மா ஒரு கை, ஏன்னா ஒரு 1/2 அடி வித்தியாசம் தான் இருந்துச்சு, ஒரு கை பின்னால் தள்ளினேன் ஃப்ரெண்ட். அப்படியே சாக்கடையில் காலை வச்சிட்டான். சாக்கடையில் அதுவும் உள்ள வாய்க்காலுக்குள்ளே இல்லை, மேலே அள்ளி போட்டிருந்த பேப்பர்கள்லாம் அப்படியே காலை வச்சிட்டான். அப்படியே செருப்பு ஃபுல்லாக கருப்பு சாக்கடை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சாக்கடை டெய்லி போய்கிட்டு இருந்தா அப்படி கருப்பு ஆகாது, சாக்கடை தேங்கி நின்னா தான் அப்படி கருப்பாகும். நான் வேறு என்ன செய்ய? அவன் எனக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போன தண்ணியை நான் உட்காந்து என்னோடய செல்லை பிடிக்க சொல்லிவிட்டு உட்காந்து அந்த தண்ணியில் அவன் காலை சுத்தமாக கழுவி விட்டுட்டு என் கையையும் கழுவிட்டு திரும்ப பாட்டில் தண்ணி காசு போட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து அனுப்புனேன். அப்போ ஸ்கூல் பிள்ளைங்க போகிற இடத்துல அந்த ஒரு சாக்கடையெல்லாம் நீட்டாக வைக்கணும்னு இந்த நகராட்சிக்கு கொஞ்சம் வந்து புரிஞ்சால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்து பழமையான வீடு. இந்த ஓட்டு வீடு காட்டினேன் இல்லையா, இந்த ஓட்டு வீடு இந்த பாருங்கள், அந்த காலத்து ஒரு பழமையான வீடு. அந்த மாதிரி இருக்கிற வீடுகளை தான் இந்த இப்போ இப்படி டெவலப் பண்ணிடுறாங்க. சாக்கடை பாருங்கள், இந்த பக்கமும் சாக்கடை போகும், அந்த பக்கமும் சாக்கடை போகும். இதெல்லாம் தெருவு சாக்கடை பாருங்கள், இதெல்லாம் தெருவு சாக்கடை. இதே ஆப்போசிட் சைடும் போய்கிட்டு இருக்கும். இந்த சாக்கடை வந்து இந்த அளவு தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு ரோட்லேயும் 2 பக்கமும் சாக்கடை இருக்குது. அந்த பக்கம் உள்ள வீட்டுக்கும் சாக்கடை, இங்கிட்டு உள்ள வீட்டுக்கும் சாக்கடை, வாய்க்கால் இருக்குது. ஆனால் இது ரோட்டில் மெயின் ரோட்டில் போகும்போது 4 அடி நீளம், 4 அடி ஹைட் அந்த மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 அடி நீளமாவது இருக்கும். ஒவ்வொரு இடத்துல 3 அடி நீளம் இருக்கும், ஒவ்வொரு இடத்துல 4 அடி நீளம் இருக்கும். இங்கே பாருங்கள், வீட்டை ஒட்டி சாக்கடை இப்படி தேங்கி கிடந்தா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சுகாதாரம் இருக்கும் சொல்லுங்கள்? அந்த மாதிரி தேங்கி கிடக்கு. இந்த சாக்கடை போகிறதுக்கு அவங்க ஒரு நல்ல வழி சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். சுகாதாரத்துறையில் இதை முடிவெடுத்தாங்கன்னா இந்த மக்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். ஏன்னா நோய்கள்லாம் பரவிச்சுன்னா இந்த மாதிரிலாம் இருந்தால் சீக்கிரம் நோய் பரவிடும். மக்களோட ஒரு நல்ல எண்ணத்தை, அவங்களோட வாழ்வுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை கருதி தான் நான் இந்த வீடியோவை வந்து போடுறேன். என் பேரன் சாக்கடையில் முடித்து அந்த மாதிரி எத்தனை ஸ்கூல் பிள்ளைங்க அந்த மாதிரி மிதித்து ஸ்கூலில் போய் அப்படியே உட்கார முடியுமா சொல்லுங்கள்? அதனால் ஸ்கூல் பிள்ளைங்க போகிற வழியெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி, அது போகிற வழியில் அள்ளி போட்டு வச்சிடுறாங்க. பஸ் வந்துடுது, என்ன பண்ண முடியும்? ஒரு கை இங்கிட்டு திருப்புனா பிள்ளைங்க வந்து சாக்கடையில் மிதிச்சிருதுங்க. அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அந்த சாக்கடை மட்டும் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாத்ரூமுக்கெல்லாம் வந்து பாதையில் சாக்கடை போட்டாங்க. இந்த சாக்கடை தான் வந்து கொஞ்சம் இந்த ஊரில் வந்து ஒரு மெயினான விஷயம். மற்ற எல்லா விஷயத்துலேயும் இது வந்து ஏலக்காய் வியாபாரத்துலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து நல்ல டெவலப்பான ஏரியா, நல்ல தொழில் அபிவிருத்தி செய்யக்கூடிய இடம் இந்த போடிநாயக்கனூர். அதில் வந்து எந்த குறைகளுமே இல்லை. ஆனால் வந்து சாக்கடையை மட்டும் இந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க போகிற வழி வர வழியிலையும் சாக்கடைகள் தான் இருக்குது. ஏன்னா அரசு துறையிலேருந்து அதை நகராட்சியில் வந்து நிறைய வருமானங்கள் வருது, வரியெல்லாம் வசூல் பண்ணுறாங்க. இந்த சாக்கடை இந்த பாருங்கள், இந்த இடத்துல தான் குப்பை கிடந்துச்சு. இந்த பாருங்கள், இந்த குப்பையில் தான் என் பேரன் மிதிச்சிட்டான். இதுக்கு ஆப்போசிட் இருக்குது, இப்படி போட்டு வச்சுருக்காங்க சொல்லுங்கள். இதில் தான் மிதிச்சிட்டான். இது வந்து இன்னொரு இடத்துல வந்து அள்ளி 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 போட்டு. போடிநாயக்கனூர் நகராட்சிக்கு தயவு செஞ்சு எங்களோட பணிவான வேண்டுகோள், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த மாதிரி இந்த வழிகளில் ஸ்கூலுக்கு போகிறாங்க. தயவு செஞ்சு 2 பக்கமும் வாய்க்காலை கொஞ்சம் மூடி விடுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. மற்றபடி நீங்கள் நிறைய டெவலப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில்